தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு ஸ்லோவேக்கியா நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஸ்லோவக் குடியரசு என்பது ஒரு நடு ஐரோப்பாவில் உள்ள நிலம் சூழ்ந்த ஒரு பகுதியாகும். இதனுடைய தலைநகம் பிராத்திஸ்லாவா. இதனுடைய ரட்சிப்புக்காகவும் நாம் ஜெபிப்போம். இத்தேசத்தில் சுமார் 54 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள். 68% அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனை கரையற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை காத்து கொள்கிற கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்த ஸ்லோவாக்கியானது 8 பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஸ்லோவாக்கியானது அதிக வருமானம் கொண்ட வளர்ந்த பொருளாதாரத்தை கொண்டுள்ள ஒரு நாடாகும். கர்த்தர் இந்த நாட்டை இன்னும் ஆசீர்வதித்து இவர்களை காத்து கொள்ளும்படியாய், இவர்களுடைய ஆட்சி செய்கிறவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்லோவாக்கியா தேசத்துக்காக ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, 54 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்டுள்ள இந்த தேசத்தை கர்த்தர் இந்த நாளிலே நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இங்குள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே அப்பா உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாய் வாழ்கிறவர்களாய் காணப்பட ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்களை கர்த்தர் இரத்த கோட்டைகளாய் மூடிக்கொள்ளுங்க. அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இங்குள்ள திருச்சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருச்சபையானது கரையற்று பிள்ளை இல்லாததாய் சமாதானத்தோடு அவருடைய சந்திதிலே காணப்படும்படியாய் ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய 2ஆம் வருகையிலே ஆண்டவரே இந்த தேசம் உம்மை எதிர்கொண்டு வரத்தக்கதாய் இங்குள்ள மக்களுடைய ஒவ்வொருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்டுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இங்குள்ள வாலிபர்கள் ஆண்டவரே பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கர்த்தருக்கென்று ஒரு சேனைகளாய் உருவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சிறுவர்கள் வாயிலை உம்மை துதிக்கும் துதியினாலே கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாய் ரட்சிப்பின் தேவனை ஆண்டவரே தங்களுடைய இருதயத்திலே வைத்து ஆண்டவரே சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.